கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது கன்னியாகுமரி மாவட்டத்தின் கிறிஸ்தவத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் ரிங்கல் தொபே. பிறப்பு 1770 ஆண்டு ஆகஸ்ட் 8 பிறந்தார். ரிங்கல் தொபே என்பவர் தென்னிந்தியாவின் முதல் சீர்திருத்த திருச்சபை மறை பணியாளர் ஆவார். இவர் தன் பெரும்பாலான காலத்தை திருவிதாங்கூரில் கழித்தார். வீட்டில் தந்தையிடமே கல்வி பயின்ற இவர் மேற்படிப்புக்கு ஹாலே பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். தனது 18 வயதில் பல நண்பர்களை பெற்றார். இந்த நேரத்தில் இவர் ஒரு கிறிஸ்தவ மறை பணியாளராக முடிவு செய்தார். 1803 ஆண்டில் லண்டன் மறைப்பணி சங்கத்தால் ESMS இந்தியாவுக்கான தங்கள் மறைப்பணியில் இணைய இவர் அழைக்கப்படுவதற்கு முன்பு இந்தியாவிலும் சில காலத்தை செலவிட்டுள்ளார். மேலும் ரிங்கில் தொபே அவர்களை பார்ப்பதற்கு முன்பாக அவர் இந்தியாவிற்கு வரும்பொழுது நம்முடைய தமிழ்நாடான கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவோடு இணைந்திருந்தது. அந்த காலகட்டத்தில் நம்முடைய சமூக நிலைமை எப்படி இருந்தது என்ற சிறிய வரலாறை நாம் பின்னோக்கி பார்த்துவிட்டு மீண்டும் ரிங்கில் தொபே அவர்களின் அருட்பணியை பற்றி நாம் காணலாம். தற்போது கேரளம் என்று அழைக்கப்படும் மலபாரை உள்ளடக்கிய திருவாங்கூர் தனி ராஜ்யமாக இருந்தது. தென் திருவாங்கூர் பகுதிதான் இப்போதுள்ள கன்னியாகுமரி மாவட்டம். இந்த கேரள நாடு மிக பழமையான ஒரு நாடு. கிமு 3000 ஆண்டிலேயே அரேபியர்களும் எபிரேயர்களும் எகிப்தியர்களும் மற்றும் மத்திய தரைக்கடல் நாடுகளும் இந்த நாட்டோடு வணிக தொடர்பு இருந்ததாக வரலாற்று குறிப்புகளில் காண முடிகிறது. குறிப்பாக யானை தந்தம், சந்தனக்கட்டை, வாசனை பொருட்கள், சில்க் மற்றும் பருத்தி ஆடைகள் பெருமளவில் ஏற்றுமதி செய்துள்ளனர். இந்நாடு இயற்கை வளமிக்க செழுமையான நாடு என்றும் இந்தியாவிலேயே மிக அழகிய நாடு என்றும் தெய்வத்தின் நிறைவு பெற்ற நாடு என்றும் பெயர் பெற்றது. ராஜா மார்த்தாண்டவர்மா ஜனவரி மாதம் 1750 ஆண்டு தன்னுடைய ராஜ்யத்தை திருவனந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீ பத்மநாபா ஆலயத்தில் உள்ள தலைமை தெய்வத்திற்கு அர்ப்பணம் செய்தார். தனக்கு ஸ்ரீ பத்மநாப தாசா என்ற பட்டப்பெயரையும் உண்டாக்கி கொண்டார். 10ஆம் நூற்றாண்டில் பிராமணர்கள் இந்நாட்டில் குடியேற ஆரம்பித்தனர். ராஜ பரம்பரையினருக்கு அவர்கள் நெருக்கமானார்கள். ராஜா மார்த்தாண்டவர்மா தன்னுடைய நாட்டை ஒரு இந்து ராஜ்யமாக பிரகடனப்படுத்தி கொண்டார். ராஜா மார்த்தாண்டவர்மா தன்னுடைய நாட்டை ஸ்ரீ பத்மநாபா என்ற தெய்வத்திற்கு அர்ப்பணித்ததிலும் இந்து ராஜ்யமாக பிரகடனப்படுத்தியதிலும் பிராமணர்களின் செல்வாக்கு இருப்பதாக கருதப்பட்டது. ராஜா ஸ்ரீ பத்மநாபா என்ற தெய்வத்தின் பிரதிநிதியாக கருதப்பட்டதால் ராஜாவிற்கு விரோதமாக யாரேனும் பேசினால் அது சாமி துரோகம் என்றும் தெய்வ தூஷணம் என்றும் கருதப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டன. ஆளுகிறவர்களின் வட்டத்தில் பிராமணர்களின் செல்வாக்கு வளர ஆரம்பித்ததும் ஜாதி பிரிவினைகள் பிரச்சனையாக உருவாக ஆரம்பித்தது. ஆலய வழிபாடுகளை நடத்தும் ஆசாரியர்களாகவும் வேத பண்டிதர்களாகவும் மார்க்க சட்டத்திட்டங்களை உருவாக்குபவர்களாகவும் இருந்தபடியால் பிராமணர்களின் செல்வாக்கு வளர்ந்தது. பிராமணர்கள் எல்லோருக்கும் மேலான உயர்குலத்தோர் என்றும் அதை அடுத்து நம்பூதிரி, நாயர் உயர்குலத்தோர் என்றும் சூத்திரர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்றும் கருதப்பட்டனர். பனையேறி பதனை இறக்கி தொழில் செய்யும் ஷானார்கள் பெரும்பான்மையினராக இருந்தனர். ஈழவர், முக்குவர், புலையர், பறையர் இன்னும் சில சமூகத்தினரும் தாழ்த்தப்பட்டவர்களாக கருதப்பட்டனர். தாழ்த்தப்பட்டோர் தீண்டத்தகாதோராகவும் கருதினார்கள். தாழ்த்தப்பட்டோரை மிக கேவலமாகவும் அற்பமாகவும் கொடூரமாகவும் மனிதாபிமானமற்ற வகையிலும் நடத்தினார்கள். தாழ்த்தப்பட்டோர் செருப்பணியக்கூடாது, குடைகள் உபயோகிக்க கூடாது, பால் கறக்கக்கூடாது, மாடி வீடு கட்டக்கூடாது, கூரைக்கு மண் ஓடு மட்டுமே பயன்படுத்த வேண்டும், பெண்கள் நகை அணியக்கூடாது, இடுப்புக்கு மேல் எந்த ஆடையும் அணியக்கூடாது, கீழே உள்ள ஆடையும் இடுப்பிலிருந்து முட்டு வரைதான் அணிய வேண்டும், முண்டு என்று சொல்லப்படுகிற துணியைத்தான் அவர்கள் இடுப்பில் கட்டிக்கொள்ள வேண்டும், ஆண்கள் மீசை வளர்க்க வேண்டுமானால் அனுமதி பெற வேண்டும், அதற்கு தனியாக வரி செலுத்த வேண்டும், அதேபோல் தலைப்பாகை அணிய வேண்டுமானாலும் அனுமதி பெற வேண்டும், வரி செலுத்த வேண்டும். சுருக்கமாக சொன்னால் தாழ்த்தப்பட்டோர் உயர்குலத்தோருக்கு அடிமையாக வாழ்ந்தனர். சிறிய குற்றத்திற்கு மிக கொடூரமான தண்டனைகளை அனுபவித்தார்கள். தாழ்த்தப்பட்டோர் கொல்லப்பட்டாலும் கூட நீதி கேட்க நாதியற்ற நிலையில் இருந்தனர். ஷானார் ஒரு பிராமணரை கண்டால் 36 எட்டும் புலாயா 90 எட்டும் தள்ளி நிற்க வேண்டும். ஷானார் ஒரு நாயரை கண்டால் 18 எட்டும் புலாயா 64 எட்டும் தள்ளி நிற்க வேண்டும். ஒரு மூக்குவர் நாயரை கண்டால் நெடுஞ்சானாக விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும். அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் வரை அந்த நிலையிலிருந்து எழுந்திருக்க கூடாது. இந்த சூழ்நிலையில் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த திருவாங்கூர் நாட்டின் மயிலாடி கிராமத்திலிருந்து மகாராசன் பெருமாள் என்ற இருவர் காவி உடை அணிந்து சிதம்பரம், தஞ்சாவூர் ஆகிய இடங்களுக்கு புனித யாத்திரை சென்றனர். அவர்களுடைய நோக்கம் மெய்யான தெய்வத்தை அறிந்து
கொள்ள வேண்டும் என்பதுதான். சிதம்பரம் சென்றுவிட்டு தஞ்சாவூர் சென்றனர். தஞ்சாவூர் இந்து சமய கோட்டையாகவும் தமிழ் நாகரிகத்தின் தொட்டில் என்றும் கருதப்பட்டது. 1799 ஆண்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருவரும் தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்த போது இனிமையான பாடல்களை கேட்டனர். பாடல் வந்த திசை நோக்கி சென்றனர். அழகான ஒரு தோட்டத்தின் மத்தியில் ஒரு சிறிய கட்டிடம். ஆண்களும் பெண்களும் தரையில் உட்கார்ந்திருந்தனர். பின்வரிசையில் இவர்களும் சென்று அமர்ந்தனர். மிகவும் மதிக்கத்தக்க தோற்றமுள்ள வெள்ளைக்காரர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அவர் தமிழிலேயே பேசினார். தான் கையில் வைத்திருக்கும் புத்தகம் புனித வேதாகமம் என்றும் பாவியாகிய ஒரு மனிதனுக்கு மெய்யான சமாதானத்தையும் ரட்சிப்பையும் அருள இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே கூடும். ஏனெனில் அவர் ஒருவரே மனுகுலத்தின் பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு பாவத்தின் தண்டனையாகிய மரணத்தையும் ஏற்று சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். அந்த தியாக ரத்தம் தான் மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்று மிக உருக்கமாக பேசினார். அந்த இயேசுவண்டை வாருங்கள் என்ற அழைப்பினை கொடுத்தார். கூட்டம் முடிந்தபின் அவர் அவர்களோடு பேசினார். அவர் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த ரெவரண்ட் ஜே கோல்ஃப் ஹாஃப் என்ற மிஷனரி. அவர்கள் மகாராசனுக்கு மெய்ஞானம் என்ற ஒரு புத்தகத்தையும் கொடுத்து அதை படித்து முடித்துவிட்டு 10 நாட்கள் கழித்து தன்னை பார்க்கும்படி அந்த மிஷனரி கூறினார். இருவரும் இயேசு கிறிஸ்துவே பாவங்களை மன்னித்து ரட்சிக்கிறவர் என்பதை விளங்கிக் கொண்டனர். அவர்கள் பாவ அறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டனர். மகாராசன் பின்னாட்களில் வேதமாணிக்கம் என்றும் பெருமாள் ஞானமுத்து என்னும் பெயர் பெற்றனர். அவர்கள் இருவரும் தான் திருவாங்கூர் நாட்டின் முதல் புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர். அவர்கள் சொந்த ஊராகிய பள்ளியாடியில் தாங்கள் அறிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க ஆரம்பித்தனர். ஆரம்பத்தில் அநேகர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் பின் நாட்களில் எதிர்ப்பு குறைந்து 30 பேர் இயேசு கிறிஸ்துவையும் அவர் ஆளும் ரட்சிப்பையும் விளங்கிக் கொண்டு ஞானஸ்நானம் பெற்றனர். வேதமாணிக்கம், ஞானமுத்து ஆகியோரின் முயற்சியால் தெற்கு திருவாங்கூர் பகுதியில் கிறிஸ்தவம் ஆரம்பித்தது. பெங்கிள் தொபே ஜெர்மனி தேசத்திலிருந்து சிலிசியா என்ற நகரில் 1770 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8 பிறந்தார். தனது 18வது வயதில் கிறிஸ்தவத்தை அறியாத நாடுகளில் உள்ள மக்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்ற ஆவலினால் உந்தப்பட்டு உள்ளூரில் உள்ள ஒரு ஆலயத்தில் போதகராக பணியாற்றினார். ரிங்கிள் தொபே 1804 ஆண்டு ஐரோப்பாவில் இருந்து தரங்கம்பாடிக்கு வந்து தமிழை கற்று இறைப்பணியாற்றிக் கொண்டிருந்தார். இந்நிலையில் தென் திருவாங்கூரின் மயிலாடியில் முதல் சீர்திருத்த திருச்சபை கிறிஸ்தவரான மகாராசன் வேதமாணிக்கம் ரிங்கிள் தொபையை வந்து தரங்கம்பாடியில் சந்தித்து மயிலாடிக்கு வந்து இறைப்பணியாற்ற வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். மகாராசன் வேதமாணிக்கத்தின் அழைப்பை ஏற்று 1806 ஆண்டு ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு போதகர் ரிங்கிள் தொபே மயிலாடிக்கு வந்தார். தென் திருவிதாங்கூருக்கு வந்த ரிங்கிள் தொபே சாதியினால் ஒடுக்கப்பட்ட மக்களின் அவல நிலையை கண்டு நெகிழ்ந்தார். இவர் அவர்களிடையே பணியாற்றினார். அடுத்து வந்த 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேதமாணிக்கம் தேசிகர் வீட்டில் இவர் வழிபாடு நடத்தினார். மயிலாடியில் தேவாலயம் கட்டும் ரிங்கிள் தொபையின் திட்டத்தை திவான் வேலுத்தம்பி எதிர்த்தார். வேலுத்தம்பியின் கிளர்ச்சியால் மயிலாடி கிறிஸ்தவர்களுக்கு பல பிரச்சனைகள் வர ஆரம்பித்தன. திவான் வேலுத்தம்பி கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு திருவாங்கூர் நாட்டில் இடமில்லை என்று மறுத்துவிட்டார். எனினும் கிறிஸ்தவம் தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில் வேறு கொண்டது. கிறிஸ்தவ மார்க்கத்தின் பரவுதல் திவான் வேலுத்தம்பிக்கு பெரும் எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்கியது. அவர் கொச்சி திவானுடனும் பேசி அப்பகுதியில் பிரிட்டிஷ் அரசின் செல்வாக்கையும் கிறிஸ்தவர்களையும் அழிக்க திட்டமிட்டு 1808 ஆண்டு டிசம்பர் 28 நாள் கேனல் ரெசிடென்ட் மெக்கோலோ வீட்டை முற்றுகையிட்டு அவரை கொல்ல முயற்சித்தனர். ஆனாலும் கேனல் மெக்கோலோ தப்பிவிட்டார். மூர்க்க கோபம் கொண்ட திவான் வேலுத்தம்பி திருவாங்கூர் படையை வருவித்து எங்கெங்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அநேக அப்பாவி கிறிஸ்தவர்களை கொலை செய்தனர். 3000க்கும் மேற்பட்ட ஆண் பெண் உட்பட சித்திரவதைக்கு ஆளானார்கள். அவர் கைகளால் வெட்டப்பட்டு முடமாக்கப்பட்டனர். ஆடு மாடுகளை வெட்டுவது போல் வெட்டி நீரோடைக்குள் எரிந்தனர். இதில் மிகவும் பாதிப்புக்குள்ளானவர்கள் மயிலாடி கிறிஸ்தவர்களே. கேனல் மெக்கோலோவையும் வேதமாணிக்கத்தையும் தேடிபிடித்து கொலை செய்ய திட்டமிட்டனர். எனினும் கிறிஸ்தவர்களை அளித்த திருவாங்கூர் ராஜாவின் படைப்பிரிவினர் படு தோல்வி அடைந்தனர். தோல்வியை சந்தித்த திவான் வேலுத்தம்பி தற்கொலை செய்து கொண்டான். பிரிட்டிஷ் கேனல் மெக்கோலோயி கை ஓங்கியது. இந்த சூழ்நிலையில் திருவாங்கூர் ராஜ பகையை வளர்த்து கொள்ள விரும்பவில்லை. சுமூகமான சூழ்நிலை உருவாயிற்று. கிறிஸ்தவத்தின் வித்து வேர் ஊன்ற ஆரம்பித்தது. மறுபடியும் மயிலாடியில் கிறிஸ்தவ ஆலயம் கட்ட அனுமதி கேட்டனர். திருவாங்கூர் அரசின் அறிவுரை பெற்று அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு உள்ளூர் அரசு அதிகாரிகள் ஆலயம் கட்ட அனுமதி வழங்கியதோடு இலவசமாக கற்களும் தேக்கு மரங்களும் கொடுத்தனர். வேதமாணிக்கமும் ஞானமுத்தும் தங்களுடைய இடத்தை ஆலயம் கட்ட கொடுத்தனர். ஆலய பணிக்கு மக்கள் உற்சாகமாக கொடுத்தார்கள். 4 மாதத்தில் மயிலாடியில் ஆலயம் எழும்பிற்று. செப்டம்பர் மாதம் 1809 பெருத்த ஆரவரத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஆலய பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவர் பல தேவாலயங்களை திறந்து வைத்தார். மயிலாடி தெற்கு தாமரைக்குளம், புத்தளம், கோயில்விளை, ஜேம்ஸ் நகரம் என்று அழைக்கப்படுவது, சீயோன்புரம், பேரின்பபுரம், அனந்த நாடார்குடி ஆகிய தேவாலயங்கள் இவருடைய ஊழியத்தின் பலனாகவும் அவரது நற்செய்தியை அறிவித்து வருகின்றன. மயிலாடி தேவாலயத்தின் தென்புறத்தில் ஒரு கிணறு இருந்தது. மேலும் மயிலாடி மக்களின் நலன் கருதி தேவாலயத்திலிருந்து சிறிது தூரத்தில் குளம் வெட்டி தண்ணீர்
தண்ணீர் பிரச்சனையை தீர்த்தார். குளத்தின் அருகே உள்ள நிலத்தில் வயல்களை மேம்படுத்தினார். இவர் ஏழைகளுக்கு ஆடைகளையும் நோயாளிகளுக்கு இலவச மருந்துகளையும் வழங்கினார். இவர் தனது சொந்த பணத்திலிருந்து செலவிட்டு பல அடிமைகளுக்கு விடுதலை பெற்றுத் தந்தார். ஒவ்வொரு கிறிஸ்துமஸின் போதும் மயிலாடியில் உள்ள அனைத்து தேவாலய உறுப்பினர்களுக்கும் விருந்தளித்தார். மக்கள் மீது கடுமையாக விதிக்கப்பட்ட பல வரிகளை நிறுத்த உதவினார். மக்களின் அறியாமை இருளை போக்கும் பணியில் ஈடுபட்ட ரிங்கிள்தொபே பல துன்பங்களை அனுபவித்தார். மயிலாடியில் தேவாலயம் கட்ட அனுமதி கேட்டு 3 ஆண்டுகள் போராடினார். உடல் உபாதைகளால் மிகவும் அவதிப்பட்டார். அவ்வப்போது ஏற்படும் நோய்களால் உடலில் வலிமையிழந்து காணப்பட்டார். சிறந்த சத்தான உணவு, நல்ல அடிப்படை வசதிகள் இல்லாத எளிய வீட்டில் வாழ்வது, நல்ல ஆடை இல்லாமல் தலையில் ஒரு எளிய வைக்கோல் தொப்பியுடன் நடந்து சென்று நற்செய்தியை பரப்பினார். 1816 ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் தேதி மயிலாடியில் நடந்த பிரார்த்தனை கூட்டத்தில் இவர் தாயகம் திரும்புவதற்கான விருப்பத்தை தெரிவித்தார். வேதமாணிக்கம் தேசிகரிடம் தன் பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு பிப்ரவரி 5ஆம் நாள் கொல்லத்திலிருந்து சென்னைக்கு கப்பலேறினார். கப்பல் மணக்குடிக்கு வந்ததும் தன் வீட்டுச் சுவரில் எழுதிய கடன் குறிப்புகள் நினைவுக்கு வந்தது. கப்பலை நிறுத்துமாறு மாலுமியிடம் தெரிவித்து மயிலாடிக்கு பயணித்து கடன் கணக்குகளை எல்லாம் அடைத்துவிட்டு மீண்டும் மயிலாடி மக்களிடம் விடைபெற்று சென்னைக்கு கப்பலேறி சென்றார். இவரது இறப்பிற்கான காரணமும் நாளும் சரியாக தெரியவில்லை. ஆனால் இவர் ஆப்பிரிக்க பயணத்தின் போது கல்லீரல் செயல் இழப்பால் இறந்தார் என்றும் பரவலாக நம்பப்படுகிறது. சிலர் இவர் ஜகர்தாவிற்கு அப்போது படாவியா என்று அழைக்கப்பட்டது பயணம் செய்த போது பூர்வீக மக்களால் கொல்லப்பட்டார் என்றும் நம்பப்படுகிறது. இதற்கு சான்றாக கப்பலின் தினசரி நாட்குறிப்பில் எ பேசஞ்சர் டைட் என எழுதப்பட்டிருந்தது. இவரது மரணம் குறித்து பலர் பலவாறு கூறியிருந்தாலும் இது உண்மை என்று நம்பப்படுகிறது. கிறிஸ்தவமும் கல்வியும் நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றதாகும். மிஷனரி ரிங்கிள்தொபேயின் பெரும் முயற்சியால் ஆலயத்தின் அருகிலேயே பள்ளிக்கூடங்கள் கட்ட ஆரம்பித்தனர். ஆலயத்தில் உபதேசியாளராக பணியாற்றியவர்களில் பள்ளியில் ஆசிரியராகவும் பணியாற்றினார்கள். கிறிஸ்தவர்கள் மீது திருவாங்கூர் அரசின் அணுகுமுறை அனுகூலமாக மாறியதால் முன்பு போல் தாழ்த்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்ட நிலைமைகள் மாறின. மிஷனரிகளின் தலையிட்டால் மெய் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, அடிமை வாழ்விலிருந்து விடுதலையும் பெற்றுக் கொண்டனர். அநேகருடைய உயிர் தியாகத்தினாலும் அம்மண்ணில் ரத்தம் சிந்தியதாலும் கிறிஸ்தவம் வளர்ந்தது. தாங்கள் அறிந்த இயேசு கிறிஸ்துவுக்காக அப்பகுதி மக்கள் தங்கள் சொந்த ரத்தத்தை விலைக்கிரயமாக செலுத்தியதை தேவன் கனப்படுத்தினார். அவர்களுக்கு இளைப்பாறுதலின் காலத்தை கட்டளையிட்டார். இரத்த சாட்சிகள் புதைக்கப்படுவதில்லை, அவர்கள் விதைக்கப்படுகிறார்கள் என்பது எவ்வளவு உண்மை. கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் இன்றும் அவரை நினைவு கூறுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.